Hi friends, welcome to Joel Prince Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம வெஜிடபிள் குருமா தான் பண்ண போறோம். ஆனா கொஞ்சம் டிஃபரண்டா பண்ண போறோம். டேஸ்ட் வந்து ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி அந்த ஒரு டேஸ்ட் கொடுக்கும். வாங்க இதை இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இப்போ வெஜிடபிள் குருமா பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இதில் இப்போ 2 பச்சை மிளகாய் எடுத்து நம்ம இது மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து கட் பண்ண ஒரு வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து இப்போ நம்ம நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா கலர் மாறி இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோடவே கட் பண்ண ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக இதில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு இது மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விடணும். மசாலா எல்லாமே சேர்க்குறப்ப ஃப்ளேமை வந்து நம்ம கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போது நம்ம குருமாக்கு தேவையான காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/4 கப் கேரட், 1/4 கப் காலிஃப்ளவர், 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ், அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி. இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி. உங்களுக்கு இது கிடைக்கலனா நீங்கள் காஞ்ச பட்டாணியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதை வேக வச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய் எல்லாத்தையுமே மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். காயெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த காய் வந்து கரெக்டாக மூழ்கிற அளவுக்கு 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு காயை வந்து நம்ம அப்படியே வேக விட்டுடலாம். இந்த டைமில் நம்ம வந்து மசாலா வந்து அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கசகசா சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 6 கேஷ்யூ நட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கேஷ்யூ நட் சேர்க்குறப்ப குருமா வந்து நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும். இப்போ இதோடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காவும் சேர்த்துட்டு இப்போ இந்த தேங்காய்க்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக காய் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி வந்து நம்ம இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் எடுத்து நம்ம இதோட சேர்த்துடலாம். அப்படியே அந்த மிக்ஸி ஜாரை வந்து அலசிட்டு நம்ம குருமாக்கு தேவையான தண்ணியும் நம்ம இதோடவே சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு வாட்டி நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றப்ப நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அந்த டேஸ்ட்டுக்காக நல்லா காய்ச்சி ஆற வச்ச ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடணும். இப்போது உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்குறப்பவும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். இடையில மட்டும் நம்ம இதை ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம்.
15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே இது மாதிரி நல்ல சைடில் பிரிஞ்சு வந்திருக்கும். குருமாவுமே நல்ல ஒரு க்ரீமியாக இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம ஒரு அரைக்கை அளவுக்கு நல்ல நறுக்குனா கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் குருமா வந்து ரெடி ஆகிடும். இதில் நம்ம பால் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி இந்த மெத்தடில் வெஜிடபிள் குருமாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்ல மறக்காதீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இந்த வீடியோவுக்கு ஹைப் கொடுக்க மறக்காதீங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும்.